வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி. நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் டிகே குரூப்புக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. இப்போ ரோமன் ரெயின்ஸ் கட் அண்ட் ரைட்டாக ஒரு முடிவில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டிகே குரூப்ஸ் ரோமனுக்கு மட்டும் இந்த குடைச்சலை கொடுக்கல, இன்னும் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓபா ஃபெமி சாம்பியன் ஆகிறத பற்றி நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனை, அதாவது ரோமன் ரெயின்ஸ் பண்ண சாதனையை அசால்ட்டாக முறியடிச்சிருக்கிறாரு. அண்ட் மோர் ரெஸ்லிங் செயலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரெஸ்லிங் செயலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், ரோமன் ரெயின்ஸ்க்கும் டபிள்யூபிள்யூக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் இப்போ டபிள்யூபிள்யூ இருக்கணும்னா அவர் கேட்குற சம்பளத்தை டிகே குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா 25% மேலே கம்மி பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ரோமன் ரெயின்ஸ் வில் நாட் டேக் ஃபார் த டிகே குரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓப்பன் டாக்காக தான் சொல்லிக்கிறாங்க. இந்த சோஷியல் மீடியாலையும் சரி மற்றத்துலையும் சரி, நாங்கள் வந்து எல்லாரோட சேலரியும் குறைக்க போகிறோம், ரோமனுடைய சேலரியை குறைக்க போகிறோன்னு. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இதை கண்டுக்கலையா? ஏன்னா அவருக்கான சேலரி வழக்கம் போல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒருவேளை டிகே குரூப் சொன்ன மாதிரி குறைச்சிட்டாங்க அப்படிங்கும்போது பெரிய பிரச்சனை. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, ரோமன் ரெயின்ஸோடைய சேலரியை மட்டும் குறைக்கல, இன்னும் சில பேருடைய சேலரியும் குறைக்க போகிறாங்களாம். அதில் எனக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, சமீபத்தில் மாமா ஐச்சோடைய ஷேரை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரிலீவ் பண்ணியிருந்தாங்க. ட்ரிபிள் ஹெச்சுக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா 0.7% பார்த்தீங்கன்னா ஷேர் இருக்குது. அதன் மூலியமாக அவர் சம்பாதிக்காரு. இதை தவிர்த்து டபிள்யூபிள்யூ கிரியேட்டிவ் ஹெட்டாக சம்பாதிக்காருல, அதிலிருந்து சம்பளத்தை கம்மி பண்ண போகிறாங்க. கோடி ரோட்ஸோடைய சம்பளத்தை கம்மி பண்ண போகிறாங்களாம். ஏன்னா கோடி ரோட்ஸ் இந்த வருஷம் டீலிங் போடும்போது, காஸ்கேட் போடும்போது 8 மில்லியன் வாங்குறதா சொல்லப்பட்டிருந்தது. அதை 4 மில்லியன் குறைக்க சொல்லியிருக்கிறாங்களாம். அப்புறம் குந்தர், அப்புறம் சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ், ஆக்சுவலி குந்தராக இருக்கட்டும், இப்போ டபிள்யூபிள்யூ ஜேக்கப் ஃபாட்டோ இருக்கணும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் 1 மில்லியன். பட் டாமினிக் மிஸ்டீரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கீழே இருந்தாலும் அவர் 1 மில்லியனுக்கு கீழே தான் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் 1 மில்லியனுக்கும் கீழே தான் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி 50 லட்சம் அந்தளவுக்கு தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபா கிட்ட சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அதை கம்மி பண்ணதுக்கு தான் டபிள்யூபிள்யூ முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்த்தா, கொய்யால ரோமன் ரெயின்ஸை தவிர்த்து கோடி ரோட் ட்ரிபிள் ஹெச் பக்கம்லாம் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு வேளை ஏடபிள்யூ போனால் கூட அங்கே இந்த அளவுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா கோடி ரோட்ஸோடைய மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து 10 மில்லியன், அதாவது 100 கோடியெல்லாம் கொடுக்க முடியாது. கரெக்ட் தானே? இப்போ ரோமன் ரெயின்ஸ்க்கு கொடுக்கலாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ஏடபிள்யூ போனாங்கன்னா அவங்க 300 கோடி கூட கொஞ்சம் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா ரோமன் வச்சு 1000 கோடி சம்பாதிக்கலாமே. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இப்போதைக்கு அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறாரு. பிகாஸ் சம்பளத்தை குறைக்கிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்திருக்கிறதே தவிர்த்து ரோமன் ரெயின்ஸ் பக்கம் எந்த விதமான அஃபிஷியல் நியூஸோ சேலரியை குறைக்கிறத பற்றியோ எதுவுமே சொல்லலை. நிறைய பேருக்கு டவுட் வரும், ரோமன் ரெயின்ஸுக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இயர்லி இவ்வளோ சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி ரூபா கொடுக்காங்கன்னா எப்படி கொடுப்பாங்க, மாத சேலரியா இயர்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் பங்கேற்கிற விஷயத்தை வச்சு தான் கொடுப்பாங்க. மேபி அது அதிகபட்சமாக கம்மியாகவும் ஆகலாம். இப்போ இது எப்படி தெரியுமா, கான்ட்ராக்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நான் 10 தடவை சண்டை போடுவேன், இது அப்பீரியன்ஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாரு. ஆனால் 2026 ரோமன் ரெயின்ஸ் கான்ட்ராக்டை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா பங்கேற்கிறாரு. அப்போது அவருக்கு கேட்க சம்பளத்தை விட அதிகமாக தான் கொடுக்கணும் தானே. ஆனால் கம்மி பண்ணுறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஒருவேளை இனி வரும் காலங்களில் ராக்கெல்லாம் வராரு, அதில் அவர் வர்ற நாட்களுக்கு டபிள்யூபிள்யூ சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கலன்னா ரோமன் அதுக்கப்புறம் வரமாட்டாருங்க. நமக்கு தான் லாஸு. ரோமன் ரெயின்ஸ் பணத்தை பார்த்து சம்பாதிச்சிட்டாரு, பணத்தை பார்த்து ஆசையும் பட்டுட்டார். பணம் வந்து எல்லாரும் மாற தான் செய்வான். ஆனால் எங்களையும் கொஞ்சம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு வெறும் 3 மேட்ச் 4 மேட்ச் தான் ரோமன் ரெயின்ஸ் விளையாடுறாரு. இப்போ சண்டை போடுற மாதிரி எவ்ரி வீக் வர்றது, சும்மா பார்த்துட்டு போகிறது, நம்ம எல்லாருமே பார்த்துட்டு எக்னாலஜி போட்டுட்டு போடுறது, அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு மேட்ச் ஆச்சு விளையாடுறது நல்லா தான் இருக்கும். ரோமன் ரெயின்ஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ்க்கும் டிகே குரூப்புக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சூதகம் தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸை வச்சு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரை எல்லா பேப்பருக்கும் அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அவரை வச்சு தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச்லாம் நடத்த போகிறாங்க. அதனால் இப்போதைக்கு ஏடபிள்யூக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான தகவல் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குது. டபிள்யூபிள்யூக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கு இருக்குமான சண்டை அப்படிங்கிறது தற்காலிகமாக சண்டையமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரெயின்ஸோடைய கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தோடு முடியுதுன்னு அப்படின்னு சொன்னோம்ல, அப்போ தான் இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அமையும் நினைக்கிறேன். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கான்ட்ராக்ட் போடும்போது இதை விட அதிகமாக சம்பளம் கேட்பார். ஆல்ரெடி டிகே சம்பளத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரோமன் அதிகமாக சம்பளம் கேட்கும் பட்சத்தில் டிகே ஒரு குரூப்ஸால் கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் ரோமன் கண்டிப்பாக 100% ஏடபிள்யூக்கு போயிடுவார். கடைசியில் இதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏடபிள்யூ எல்லாருமே கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்கப்பா. கூடிய சீக்கிரம் தலைமை அங்கே தான் போக போகிறான்னு நினைக்கிறேன்.
அடுத்த செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பூம் நம்ம ஓபா ஃபெமியை பற்றி தான். ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூபிள்யூல ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறது ட்ரிபிள் ஹெச்சோட எண்ணம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டோரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஓடிஸு அக்கிரா தோசவான்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டோரியை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி மேலே இருக்கிற டபிள்யூபிள்யூடைய கரிசனை குறையலை. ஓபா ஃபெமி ஒரு கோல்டு பர்க் மாதிரி காட்டணும்னு நினைக்கிறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த கோல்டு பர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி பேப்பர் வில் டேக் ஃபார் த வின். அதாவது எல்லா பேப்பர்லையுமே அவர் பங்கேற்கணும், வெற்றி பெறணும். அதை தான் பார்த்தீங்கன்னா இவருடைய இதுலேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் தொடர்ந்து பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஓபா ஃபெமியை இவர் பேப்பரில் சண்டை போடுற மாதிரி காட்டலாம். ஆளம் வராரு, சும்மா பார்த்துட்டு போகிறாரு, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் ரெசல்மேனியாவில் ப்ராக் லெஸ்னரே பீட் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது அவருக்கு ஏற்ற ஆப்பனன்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கூடலாம் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடி அவங்களெல்லாம் பீட் பண்ணுற மாதிரி டபிள்யூபிள்யூ காட்டலாம். இப்போதைக்கு ஓபாவை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் சொல்கிறாங்க. எம்பிட்டு நாள் தான் சேவ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு அஃபிஷியல் செய்தி என்னென்னா ஓபா ஃபெமி வில் டேக் ஃபார் த டைட்டில் அட் சம்மர் ஸ்லாம். அதாவது ஓபா ஃபெமி எப்போதைக்கு பாதுகாக்க வச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்காக தான். சம்மர் ஸ்லாமுக்காக ரா சைடு ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். பிகாஸ் ரோமனுக்காக எக்கச்சக்க மேட்ச்சு பிளானெல்லாம் புக்கிங்காக இருக்குது. ரோமனே டபிள்யூவில் இருப்பாரா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. அதனால ஸ்மாக் டவுன் சைடு அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக முதலுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தற்போதைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ் அவர் சம்மர் ஸ்லாம் வரைக்கும் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கரெக்ட் தானே? மேபி ஒரு குந்தர் ஹெவி வெயிட் சாம்பியன் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிட்டாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குந்தர் வெர்சஸ் ஓபா ஃபெமி, வாவ், எதிர்ப்பு நினச்சி கூட பார்க்க முடியல மற்ற மேட்ச் எல்லாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கோடி ரோட்ஸ் சாம்பியன் இருக்கிறதுனால கோடி ரோட்ஸ் வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ கோடி ரோட்ஸுக்கும் ஓபாக்கும் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் நடக்கலாம். அதாவது ஓபா ஃபெமி வந்து கோடி ரோட்ஸ் கூட மோதுவாருது அப்படின்னு சொல்லலை. எனி ஒன் சாம்பியன் ஃபார் த ஓபா ஃபெமி சேலஞ்சிங் அப்படிங்கிறது தான் எனக்கு செய்தியாக கிடச்சிருக்குது. அதாவது யார் சம்மர் ஸ்லாம் நேரத்தில் சாம்பியனாக இருக்கிறாங்களோ ரோமன் ரெயின்ஸே வச்சுக்குவோமே. ரோமன் ரெயின்ஸ் ரால சாம்பியனாக இருக்கார், இவர் ஸ்மாக்டவுனில் சாம்பியனாக இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் ஓபா ஃபெமி வெற்றி பெற்று சம்மர் ஸ்லாமுக்கான டார்கெட்டிங்கை ஸ்மாக் டவுனில் புக் பண்ணுவார். பிகாஸ் ரால நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ரோமன் இப்போ ஜேக் ஆஃப் அடோன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டோரி கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் ஸ்மாக் டவுன் ஆபத்தான நிலைமையில் இருக்குது. ஓபா ஸ்மாக் டவுனுக்கு போகும் பட்சத்தில் ஸ்மாக் டவுனை காப்பாற்றுவார். அதுதான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ தான்ப்பா கடைசியாக ஸ்மாக் டவுனை காப்பாற்றணும்னு. நானும் அதுதான் நினைக்கிறேன். ஸோ ஓபா ஃபெமி வில் டேக் ஃபார் த ஸ்மாக் டவுன் அண்ட் வில் டேக் ஃபார் த டைட்டில். ரெண்டுத்தையுமே எடுப்பார். ஸ்மாக் டவுனையும் தூக்குவார், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைட்டிலையும் தூக்குவார் சம்மர் ஸ்லாமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் ஓபா இப்போ ரெடியாக இருக்கிறாரு. டைட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும். உங்களோட கருத்து என்ன? ஸ்மாக் டவுனில் ஒரு இருப்பு இருக்குதுங்க. எப்படி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகுதுக்கு நம்ம தளபதிக்கு இருப்பு இருந்ததோ அதே இருப்பு இருக்குது. போனார்னா தட்டி தூக்கிடலாம். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 இல்லை 4 வருடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருந்தார். 1300 நாட்களுக்கு மேலே. வாவ், அதெல்லாம் அந்த நாட்கள்லாம் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. 4 வருஷத்துக்கு மேலே அப்படிங்கும் போது அந்த ரோமன் ரெயின்ஸோடைய டைட்டில் ரேஜின் என்ன தான் பெருசாக இருந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டபிள்யூபிள்யூ அதிக நாட்கள் டபிள்யூபிள்யூ சாம்பியனாக இருந்தது ஹல்க் ஹோகன். ரெண்டாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமண்டோ அவர் தானே, அவர் பேர் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அவர் தான் அதிக நாட்கள் பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருந்தார். இப்போது அவருடைய ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு வேறு யாருமே கிடையாது, பிரான் ஸ்ட்ரோமன். என்னப்பா ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவுக்கான ஈவென்ட் நடக்கும்போது பிரானோ ஸ்ட்ரோமன் இந்த சவுதி அரேபியாவுடைய சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருந்தார். அந்த ரேட்டிங் இப்போது 2000 நாட்களை கடந்திருக்குது. டபிள்யூபிள்யூ எனி ஒன் யாருமே பார்த்தீங்கன்னா 2000 நாட்களுக்கு மேலே சாம்பியனாக இருந்தது கிடையாது. அண்ட் நவ் பிரான் ஸ்ட்ரோமன் அந்த ரெக்கார்டை பிறச்சிருக்கிறாரு. சவுதி அரேபியா கூட டீலிங் இருக்கிறதுனால இந்த சாம்பியன்ஷிப்பை கரண்ட்லி போட்டு அலுமினி செக்ஷன்லையும் பிரான் ஸ்ட்ரோமன் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டுருக்கிறாங்க. அது சவுதி அரேபியாவோட சாம்பியன். கரண்ட்லி டேஸ் பார்த்தீங்கன்னா 2000 நாட்களை கடந்து போயிட்டு இருக்குது. எந்த விதமான சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணாமல் வின் பண்ண அதே நாளில் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இன்னும் பிரான் ஸ்ட்ரோமன் சாம்பியனாக இருக்காருன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. அண்ட் இப்போ நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா ஈட் வித் பிரான் ஸ்ட்ரோமன் அப்படிங்கிறோடைய சீசன் 2 நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு டிவி ஷோ தான். அதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்மாக் டவுனுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு தான் பிரச்சனை. அதாவது ஸ்மாக் டவுனுடைய வியூவர்ஷிப்பை காட்டிலும் பிரான் ஸ்ட்ரோமன் ஒண்டியால் சாப்பிட்டு போடுற வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு இருக்குது. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா டபிள்யூலேருந்து விரட்டப்பட்ட பிரான் ஸ்ட்ரோமன் டபிள்யூக்கு இணையாக தனியாளாக ஒண்டியாளாக டிவிக்கு தளபதி இப்படி ஒட்டியால் வெற்றப்பட்டார். அதே மாதிரி ஒண்டியாலாக பார்த்தீங்கன்னா சண்டே படம் வேண்டாம், டபிள்யூவிட அதிகமாக சம்பாதிக்காரு. ஈட் வித் பிரான் ஸ்ட்ரோமன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு டிவி சீசன் நடிக்கிறாரு. இது யூஎஸ்ஏ நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க சீசன் 2. அது ஆல்ரெடி சீசன் 1 பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுடைய வியூவர்ஷிப்போட அதிகமாக கிடச்சிது. அதாவது ஸ்மாக் டவுனாக 12 லட்சம் பேர் பார்க்காங்கன்னா இதை 16 லட்சம் பேர் பார்த்தாங்க. இப்போ சீசன் 2 வேறு வரப்போது என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பிரான் ஸ்ட்ரோமன் கடைசியாக டபிள்யூபிள்யூ அலர விட்டா இருப்பாருங்களேன்.